தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேர்தல் பணிகள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் மிக மிக முக்கியமான தேர்தலாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது. உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? இந்த தேர்தலில் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அது வெறும் கட்சியாக மட்டும் நாம் பார்ப்பது கூடாது. அது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஆர்ம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியாலஜி இருக்கிறது, ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த ஐடியாலஜி அஜெண்டா என்பது நம்முடைய இப்போதைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல. இது அரசியல் சட்டமே தகர்க்கப்படுகிற ஒரு நெருக்கடியான நிலைமை உருவாகி இருக்கிறது. ஒரு ஃபாசிஸ்ட் சர்வாதிகாரம், மதவெறி அரசியல் சார்பு இங்கே இந்தியாவில் உருவாக்கப்படும். இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி கொண்டிருந்த காலத்தில் அவர் மீதே tremendous pressure was exerted on அம்பேத்கர். இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும், இந்தியாவை ஒரு தியோக்ராட்டிக் நேஷனாக அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் அம்பேத்கர் எம்பாட்டிக்காக அவற்றையெல்லாம் நிராகரித்தது மட்டுமல்ல, அப்படி இந்தியா ஒரு மதவாத நாடாக இந்து ராஷ்டிராவாக மாறிவிடுமானால் that will be the biggest calamity for the country, பேரிடர் இந்தியாவிற்கு என்று அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அதனை எப்படியாவது செய்து முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது. பிஜேபி அதனுடைய கருவியாக செயல்படுகிறது. திரு மோடி அவர்களுடைய கருவியாக செயல்படுகிறார். கண்டினியூஸா 2 டேர்ம்ஸ் ரூலிங்ல இருக்காங்க. தேர்ட் டேர்மும் நாங்க தான் 400+ இந்த வாட்டி, அதாவது கம்பேர் டு இந்த லாஸ்ட் டேர்மோட அதிகமான தொகுதிகளை நாங்க பிடிக்க போறோம் அப்படின்றத பயங்கர கான்பிடண்டா இருக்காங்களே. இது ஒரு ஹைப்பர்பாலிக் கிளைம். என்டிஏவிற்கு 400, பிஜேபிக்கு 370 என்று சொல்லுவது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கிளைம். அதுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? இதை தான் இன்றைக்கு மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு திரு மோடி அவர்களுடைய நேரட்டிவிற்கு என்ன அடிப்படை? அவரே சொல்ல வேண்டும். வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அல்லது மத்திய பிரதேஷ், இந்த மாநிலங்களிலெல்லாம் பிஜேபி இப்பொழுது இருக்கிற பலத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிற்கு சரியே இருக்கிறது. அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு காலூன்றுவதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு 400, 370 என்பது வெறும் வாய்ச்சவடால் மக்களை ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குவதற்காக திரு மோடி பேசுகிற பேச்சாகத்தான் அதனை எடுத்துக்கொள்ள. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள் இதை சரியா புரிந்து கொள்ளலையா? மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பிஜேபிக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சிக்கல். இந்த 10 ஆண்டு காலத்தில் மக்கள் தங்களுடைய அனுபவங்கள் மூலமாக ஒரு புரிதல் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபி மேலும் ஆட்சியில் தொடர்வது கூடாது. பிஜேபி மேலும் ஆட்சியில் தொடர்வது நாடு மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்நிலையே இன்றைக்கு பெரிதும் பாதிக்கப்படும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பொழுது திரு மோடி பேசியதுதான், அவர் ஆட்சியில் விலைவாசி பன்மடங்கு குறையும் என்று. அப்படி உணர்ந்திருந்தா பல சட்டமன்ற தேர்தல்களில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியா பிஜேபி தானே ரூலிங் வராங்க. தொடர்ச்சியா பிஜேபி வெல்லுகிறது என்றும் சொல்ல முடியாது. சமீபத்தில் நடந்த தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதே போல மாநிலத்துக்கு மாநிலம் நிலைமைகள் வேறுபடுகின்றன. இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிஜேபி அகற்றப்பட வேண்டும். So primary objective is to defeat BJP in order to save the constitution, save democracy, save the nation as a whole. இதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பொது புரிதல். பிஜேபி இவ்வளோ அசுர பலமா இருக்கிறது அப்போஷன் வீக்கரா இருக்கு அப்படின்ற காரணமா, ஒரு யுனைட்டி இல்ல. ஈவன் தோ இந்தியா அலையன்ஸ் இருந்தாலும் அதுல ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படும். இது பிஜேபி தொடர்ந்து சொல்லி வருகிற ஒன்று. ஆனால் பிஜேபி ஏதோ அசுர பலத்தில் இருப்பதாக அது கருதி கொண்டிருக்கிறது.
ஆனால் அசுரபலம் அரசியலில் என்றைக்கும் நீடித்து இருந்ததில்லை. அது தகர்க்கப்படும். அந்த தகர்க்கப்படுகிற தருணம் வந்துவிட்டது. மக்களுடைய நலன் முதன்மையானதாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு ஜனநாயக கட்டமைப்பு நம்முடைய நாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மற்ற கட்சிகள். பிஜேபி திருப்பி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மோடி வெர்சஸ் ஹூ, யாரு மோடிக்கு எதிரான முகமாக யாரை எதிர்க்கட்சி முன்னிறுத்துகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் இரண்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஃபாசிஸ்ட் சக்திகள் எந்த நாட்டில் வளர்கிறார்களோ அங்கெல்லாம் பர்சனாலிட்டி கல்ட், தனிநபர் துதிபாடுதல் என்பது வலிய உருவாக்கப்படுகிறது. இந்தியாவிலும் மோடி கல்ட் என்பதை பிஜேபி உருவாக்கி கொண்டிருக்கிறது. மோடியே அதனை முன்னின்று செய்கிறார். அதர்வைஸ் அவர் மோடி கேரண்டி என்று பேசுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இந்தியாவில் ஒரு அரசு இருக்கிறது, பார்லமெண்ட் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுவோம் மோடி கேரண்டி. இது பர்சனாலிட்டி கல்ட் என்று ஒன்று. இன்னொன்று, அப்படி பர்சனாலிட்டி கல்ட் உருவாகிற பொழுது அதில் பொறுப்பில் இருப்பவர் வாய்ச்சவடாலில் ஈடுபடுகிறார். இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது டெமகாகி என்று சொல்வது. அவர்கள் டெமகாக்ஸாக, வாய்ச்சவடால் வீரர்களாக இன்றைக்கு மாறுகிறார்கள். என்ன மோடிக்கு எதிரான யார் என்று கேட்கிறார்கள். இந்திய ஜனநாயகம் அவ்வளவு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. பிரதமர் தேர்வு என்பது அவ்வளவு பெரிய சிக்கலான கேள்வி அல்ல. அது எளிதாக முடியக்கூடிய ஒன்று. போஸ்ட் போல்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சிருக்கு. கட்டாயம் போஸ்ட் போல் வருகிற பொழுது, போஸ்ட் போல் சிச்சுவேஷன் என்று வருகிற பொழுது, இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கிறது. யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அமைந்த பொழுது பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் எப்படி நாங்கள் ஒன்றுபட்டு we have put our heads together, எப்படி நாங்கள் கலெக்டிவாக முடிவு செய்தோம் என்பது எனக்கு தெரியும். அதே போல யூபிஏ ஒன்று அமைந்த பொழுதும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு அந்த ஆட்சி அமைந்தது. அப்பொழுதும் பிரதமர் தேர்வு என்று வருகிற பொழுது அதை எப்படி ஒன்றுபட்ட முறையில் கலந்து பேசி எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் தேர்ந்தெடுத்தோம் என்பது எனக்கு தெரியும். எனவே அது ஒரு பெரும் பிரச்சனை அல்ல. அதை ஒரு பெரும் பிரச்சனையாக பிஜேபி முன்வைப்பதற்கே காரணம், மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து வாதிட அவர்கள் தயாராக இல்லை. அவங்களால பதில் சொல்ல முடியல நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவங்களால பதிலே நிச்சயமாக பதில் சொல்ல முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், மோடி என்ன உறுதிமொழி கொடுத்தார்? அவர் ஆட்சியில் ஓராண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்று பேசினார். அதுவும் மோடி கேரண்டி தான். இப்போது மோடி கேரண்டி என்று பேசுபவர் அன்றைக்கு சொல்லும்போது அதுவும் மோடி கேரண்டி தான். என்னது அந்த மோடி கேரண்டி? அன்எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி மட்டுமே பிரதான பிரச்சனையாக மட்டுமே என்று நான் சொல்லவில்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல பிரைஸ் ரைஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல இன்றைக்கு நாடு முழுவதிலும் ஏற்பட்டு வருகிற தாக்குதல்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறுகிற தாக்குதல், அதே போல தலித் மக்கள், பழங்குடி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற தாக்குதல், பெண்கள், குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை, இது அனைத்துமே இன்றைக்கு பிரச்சனைகளாக வருகின்றன. புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்த பொழுதும் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை. ராமன் கோயில் திறந்த பொழுதும் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. அதுக்கு என்ன பொருள்? பிஜேபி அதை விளக்க முடியுமா? இன்னொன்று, ராமன் கோயில் திறப்பு என்பது ஒரு மத ரீதியான ஒரு நிகழ்வு. அதை ஒரு அரசியல் நிகழ்வாக ஏன் பிஜேபி மாற்ற வேண்டும்? அதுதான் தேர்தலை குறிவைத்து இவர்கள் செய்தது. இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருப்பது வாழ்வாதார பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இன்றைக்கு நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள். இதுதான் மக்கள் இன்றைக்கு விவாதிக்கிறார். பிரதமர் மோடியோட பிரச்சாரங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுப்பு நினைக்கிறீங்களா? 2019 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சவுக்கிதார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்ப மோடிகா பரிவார் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நார்த் இந்தியால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? அது எடுபடவில்லை. சவுக்கிதார் என்று பேசினார். ஆனால் அவர் சவுக்கிதார் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட பின்னர் தான் அடானி, அம்பானி கொழுத்து வளர்ந்தார்கள்.
சவுக்கிதார் அடானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு சவுக்கிதார், சாதாரண மக்களுக்கு அவர் சவுக்கிதாராக இல்லை. இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க 10 வருடமாக ஊழலற்ற அரசை கொடுத்திருக்கோம் அப்படின்றத பிரச்சாரமா முன்வைக்கிறாங்க. அது பச்சை பொய் என்பது எல்லாருக்கும் தெரியும். வாட் டு தே மீன் பை ஊழல், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எலக்டோரல் பாண்ட் என்று ஒன்று வந்தது. இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. இந்த எலக்டோரல் பாண்ட் சட்டமாக்கப்பட்ட பொழுது, அது கொள்கையாக உருவாக்கப்பட்ட பொழுது பார்லமெண்டில் நான் இருந்திருக்கிறேன். மிஸ்டர் அருண்ஜேட்லி வாஸ் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். மிஸ்டர் அருண்ஜேட்லி அதை கொண்டு வருகிற பொழுது கார்ப்பரேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ், இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த எலக்டோரல் பாண்ட் என்பது மிகப்பெரிய ஊழலுக்கும் பண தேர்தலில் நம்முடைய அரசியலில் பண ஆதிக்கத்திற்கும் கொண்டு போய்விடும், இதை ஏற்க முடியாது என்று வாதிட்டிருக்கிறோம். இப்போது எலக்டோரல் பாண்ட் ஒரு பிரச்சனையாகி உச்சநீதிமன்றமே அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் இவை தகவல்களை விவரங்களை மக்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பின்னர் வந்திருக்கிற உண்மை என்ன? பிஜேபி தான் நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டி. சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற பிக்கஸ்ட் ஸ்கேண்டல் கரப்ஷன் என்று சொன்னால் இதை தான் சொல்ல வேண்டும். இதுவரையிலும் மோடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரா? இதான் கேள்வி. மோடி இதுவரையிலும் எலக்டோரல் பாண்ட் பற்றி, எப்படி பிஜேபி எலக்டோரல் பாண்டை அதிகமாக பெற்று மிகப்பெரிய பண ஆதிக்கம் கொண்ட கட்சியாக மாறியது என்பது குறித்து மோடி இதுவரையிலும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. என்ன காரணம்? இதை தான் மக்கள் கேட்கிறார்கள் இன்றைக்கு. இல்ல சார், இது நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறோம், ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான நுணுக்கமான அம்சங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மக்களுக்கு புரிகிறது. இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை குறிவைத்து தாக்குவதற்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை தாக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன என்பது மக்கள் அறிந்த ஒன்று. இப்பொழுது மிஸ்டர் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார். அதற்கு முன்னர் மிஸ்டர் சொரேன் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவரும் சிறையில் இருக்கிறார். இன்னும் பலர். ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, டெல்லியிலிருந்து வருகிற பத்திரிகை, அது ஒரு பெரும் கட்டுரையையே வெளியிட்டது. அதாவது உண்மையை வெளியிடுகிற ஒரு கட்டுரை. எப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளானவர்கள், பிற கட்சிகளில் இருந்தவர்கள் அல்லது பொதுவாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் பிஜேபியில் சேர்ந்தவுடன் அவர்கள் மீதான விசாரணை நிறுத்தப்பட்டது, வழக்குகள் கைவிடப்பட்டன, அவர்கள் எப்படி சுத்தமானவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்திருக்கிறது. அது பற்றி பிஜேபி ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் பேசவில்லை. திரு மோடி அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பீப்புள் cannot be taken for granted. இதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மோடி must understand people cannot be taken for granted. அதனால்தான் அவர் 400 370 என்று பேசிக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் he takes people for granted. ஆனால் தேர்தல் முடிவு வருகிற பொழுதுதான் தெரியும் மக்கள் என்ன அடிப்படையில் எந்த புரிதலோடு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய நேரிடும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, பிஜேபி மீதான செல்வாக்கு தென்னிந்தியாவில் மிக குறைவாக இருக்கின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அதற்கு பல்வேறு சமூக வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. அது 1 2 என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. உதாரணத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு, பெரியார் பகுத்தறிவு இயக்கம் தோன்றி வளர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் பெரியார் ரேஷனலிசம் பேசிய பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த அளவிற்கு ரேஷனலிசத்தை ஒருவர் பேச முடியுமா என்ற ஒரு திகைப்பு பல அறிஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெரியாரால் எப்படி இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பேச முடிந்தது, சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேச முடிந்தது, சமூக ஜாதி ஒழிப்பை பற்றி பேச முடிந்தது, பெண் விடுதலை பற்றி பேச முடிந்தது, விதவை மறுமணம் பற்றி பேச முடிந்தது. அந்த காலத்தில் இதே போன்றது எல்லா மாநிலங்களிலும் வந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதே போல தமிழ்நாட்டில் தொடக்கத்திலேயே
கம்யூனிஸ்ட் இயக்கம் 1925 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய பொழுது அந்த தொடக்க மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரே ஒரு தமிழர், சிங்காரவேலர். இங்கே கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் வளர்ந்திருக்கின்றன, மார்க்ஸ் சிந்தனைகள் வளர்ந்திருக்கின்றன. அதே போல அம்பேத்கர், அயோத்திதாஸ் பண்டிதரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் காலத்திலிருந்து அம்பேத்கர் கொள்கைகள் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கின்றன. அவர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவரானாலும் அம்பேத்கரினுடைய சிந்தனைகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டினுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல நான் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பழைய சிந்தனை, மனுஸ்மிருதி, அதே போல சில சனாதன கொள்கைகள், இவற்றை அடிப்படையாக வைத்து அவர்கள் மக்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காலங்காலமாக நம்பிக்கை கொண்ட மக்கள் சிலர் அவர்கள் சொல்வதற்கு பலியாகி இருக்கலாம். ஆனால் அரசியலில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அரசியல் என்று வருகிற பொழுது மக்களுக்கு கல்வி கற்க வேண்டும், மருத்துவ வசதி பெற வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், குடியிருப்பு வேண்டும், உணவு வேண்டும், இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆட்சி எது என்று வருகிற பொழுது அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அல்ல என்ற புரிதல் இப்பொழுது வேகமாக வளர்ந்து வந்திருக்கிறது, வலுவாக வளர்ந்து வருகிறது. இந்தியா அலையன்ஸ்லயே நிறைய மாநிலங்கள்ல வேட்பாளர்களுடைய தேர்வு வந்து கூட்டணி கட்சிகளான இப்ப காங்கிரஸ் ஆகட்டும், ஈவன் கேரளால கூட வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறுத்திருக்காங்க. அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான்? இது தேர்தல் காலத்தில் தொகுதி உடன்பாடு என்றெல்லாம் வருகிற பொழுது சில இடங்களில் நடைபெறுவது உண்டு. அதை பெரிதுபடுத்துவது கூடாது. முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமளிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதில் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஒரு ஒன்றுபட்ட குறிக்கோளோடு நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது. அப்படி இருந்தா வேட்பாளர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எதிர்த்தே மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து வேட்பாளர்களை எதிர்த்து அல்ல, அது மாநிலத்துக்கு மாநிலம் சில நிலைமை இருக்கிறது, அதற்கு உட்பட்டு செயல்படுகிறது. இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும், பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் வந்து இடதுசாரிகளுக்கு கிடைக்கும் நம்புறீங்க? இடதுசாரி கட்சிகளுக்கு இன்றைய நாடாளுமன்றத்தில் 5 இடங்கள் இருக்கின்றன. அதில் 4 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சிபிஐ 2, சிபிஎம் 2, 1 இடம் கேரளாவிலிருந்து சிபிஎம், 5 இடங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நடைபெற இருக்கிற தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், எம்எல், அதையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன், கட்சிகளின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் அதிகரிக்க போகிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பீகாரிலும் சரி, அதே போல தமிழ்நாடு, கேரளா, மற்ற மாநிலங்களிலும் சரி, இடதுசாரி கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே இதை சொல்லுவதற்கு வெறும் ஏதோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன் என்கிற முறையில் நான் பேசுவதாக எடுத்துக்கொள்வது கூடாது. இன்றைக்கு இந்திய அரசியலில், இந்திய நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கட்சிகளின் பலம் கூடுவது என்பது இந்தியாவிற்கு நல்லது. ஒரு அரசியல் தத்துவார்த்த களத்தில் நின்று மக்களை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போராட்டத்தில் இடதுசாரி கட்சிகளினுடைய பங்கு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். மக்களும் கருத வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு, குறிப்பா தேசிய அரசியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், மக்களவை தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா மாறப்போகுது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிச்சிங்க. மிக நன்றி சார். மீண்டும் ஒரு தலைவர்களுடன் புதிய தமிழ் நிகழ்ச்சியில் இணையலாம். நன்றி, வணக்கம்.